எனக்கு லைட்டா வயிறு வலிக்க ஆரம்பிக்குது. ஏமா திடீர்னு வயிறு வலிக்குதுன்னு சொல்ற? ஆமா, இத இந்த மாதிரி பாக்க வச்சுட்டு சாப்பிட்டா வயிறு வலிக்கதானே செய்யும். அத்த, என்னால இங்க உட்காந்து சாப்பிட முடியல. நான் உள்ள போய் உட்காந்து சாப்பிடுறேன். ஏங்க நீங்களும் உள்ள வாங்க. ஏங்க என்னங்க? அப்படியே உட்காரு உட்காரு. என்ன? எதுக்கு எனக்கு சிக்னலா காட்டிட்டு இருந்தீங்க? என்ன இப்போ? அத புரிஞ்சுக்க உனக்கு அவ்வளவு நேரம் ஆகுதா? இந்த 5 நிமிஷத்துல நம்ம பஸ் ஸ்டாண்ட் மெயின் சிக்னல் கூட அவ்வளவு சிக்னல் காமிச்சிருக்காது. ஏங்க என்ன விஷயம் டக்குன்னு சொல்லுங்க. என் செல்ல பொண்டாட்டிக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். சர்ப்ரைஸா? என்னங்க என்னங்க காமிங்க காமிங்க. டடன் 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 டடன். என்னங்க இது? வெயிட் வெயிட் வெயிட், வரேன். டடன் டடன் டன் டடன். கிரில் சிக்கன். எஸ், தேங்க் யூ மாமா. இந்த சந்தோஷத்துக்காக தாண்டி இதெல்லாம் நான் வாங்கி தர்றது என் செல்ல பொண்டாட்டிக்கு. எப்பெல்லாம் உன்னை இந்த ரூமுக்கு தனியா கூட்டிட்டு வர்றது? கரெக்டா அந்த பொண்ணு மேட்டர் மாட்டுச்சா, அப்படியே கோழி குஞ்ச கொத்திட்டு வர மாதிரி லப்னு உன்னை கூட்டிட்டு வந்துட்டேன். இதா சாப்பிடு. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. அம்மா வைக்கிற சாம்பார் சோத்துக்கும் சரி, ரசம் சோத்துக்கும் சரி, இது செம காம்பினேஷன். இதா அடிச்சு வெளுப்போம், சாப்பிடு. இந்தாங்க, நீங்க 2 வயசு சாப்பிடுங்க. நல்லா எழுங்க. ஆமா, நம்ம வாழ்க்கை பூரா இப்படிதான் இருக்க போறோமா? பொடிச்சது இந்த மாதிரி பப்ளிக்கா தின்ன முடியாம, பொடிச்ச நகை கூட போட்டுக்க முடியாம, பொடிச்ச சாலை கூட கட்ட முடியாம, என்ன வாழ்க்கை இது? ஏய், என்னடி இது? திடீர்னு கலக குரல் எல்லாம் கொடுக்குற. இந்த வாழ்க்கைக்கு என்ன குறைச்சல்? நான் தான் கேட்டது எல்லாத்தையுமே உனக்கு வாங்கி தரேன்ல. அதை வெளிப்படையா அனுபவிக்க முடியலையே. அதுக்காக நம்ம எப்பங்க தனி கொடுத்தன போக போறோம்? அதுக்கு நீங்க நல்லபடியா தானே சம்பாரிச்சிட்டு இருக்கீங்க. போனா என்னவா? ஆடி போடி போடி போக்க தவளை. தனி கொடுத்தனம் போகணும்னா வீடெல்லாம் வாடகைக்கு பிடிக்கணும். இன்னைக்கு நிலைமைக்கு இந்த மாதிரி வசதியான வீடு வேணும்னா எவ்வளவு வாடகை வரும்னு தெரியும்ல. எவ்வளவு வாடகை கொடுக்கணும்? மாசம் 5000 படுத்துரும். ஆத்தி, அவ்வளவு ஆகும்? என்ன அது மட்டுமா? இந்த சாப்பாட்டு செலவு, கரண்ட் பில்லு, கேஸ், பால், லொட்டு லொசுக்கு, எப்படி பார்த்தாலும் அதுக்கு ஒரு 5000 ரூபா. ஆமால. அது மட்டுமா? அப்படி தனியா போனா வேற ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அது என்னது? அங்க போனா நீ தாண்டி சமைக்கணும். நானா? அங்க அம்மாவையா கூட்டிட்டு போக முடியும்? ஐயோ, அதெல்லாம் என்னால முடியாதுங்க. அப்ப கம்முன்னு இங்கேயே சத்தம் காட்டாம இருக்கணும், புரியுதா? சரிதான். இதா சாப்பிடு. காசு சேர்த்துக்கிட்டு இருக்கேன். எப்படியாவது ஒரு வருஷத்துல புது வீடு வாங்கிடுவேன். அப்போ நம்ம புது வீட்டுக்கு குடி போக போறோமா? சத்தியமா கிடையாது. அதையும் வாடகைக்கு விட்டுட்டு நம்ம இங்கதான் இருக்க போறோம். போங்க. அவங்களா போர் அடிச்சு போய் நம்மள துரத்துற வரைக்கும் நாம இங்கதான் இருப்போம். மாசத்துக்கு 10-15 ரூபாய் மிச்சமாகுதுன்னா சும்மாவா? வாய திறந்து சிக்கன் அனுபவிச்சு சாப்பிடுற என் செல்ல குட்டி. மா பசிக்குதுமா, என்ன இருக்கு? ஐயோ பாவம், மூஞ்ச பார்த்தாலே பசி வேற லெவல்ல தெரியுதே. ரொம்ப பசிக்குதோ? ஆனா எனக்கு பசிக்குதுமா, நம்ம சாப்பிடுவோம். வா வா. என்னடா நீ இன்னும் வரலையேன்னு நினைச்சிட்டு இருந்த. உனக்கு சாப்பாடு போட்டுட்டு நானும் தூங்க போலான்னு இருந்தேன். என்ன வச்சிருக்கிற? இந்தா உனக்கு பிடிச்ச சிக்கன் குழம்பு. நீ சாப்பிட்டுக்கிட்டே இரு. நான் அந்த பாத்திரத்தை விளக்கி வச்சுட்டு நான் போய் படுக்கிறேன். நான் பாத்துக்கிறேம்மா, நீ போ. இந்த பொழப்பு தான் நல்ல ருசிச்சு சாப்பிட கிடக்குது. அட சாம்பாரு, அதுவும் முருங்கக்காய் சாம்பாரு. என்ன வாசனை! உனக்கு ஒண்ணு தெரியுமா? எங்க அம்மா வச்ச சாம்பார் சும்மா பட்டே கிளப்பும். இந்த பாரு, சாதாரண முருங்கக்காய் தான், ஆனா வாசனை அவ்வளவு தூரம் வருமே, வரணுமே.
பா அமிர்தம் அமிர்தம். வாரே வா. முருங்கானா முருங்காதான். பேஷ் பேஷ். என்ன டேஸ்ட் இல்ல இது? வேற என்ன இருக்கு? அட வெண்டைக்காய். இந்த வெண்டைக்காய் பொரியல் இருக்குல்ல, வெண்டைக்காய் பொரியல் நாமளும் எவ்வளோ இடத்துல சாப்பிட்டுருக்கோம். ஒரு சில இடத்துல வளவலன்னு வாயில வைக்க முடியாத மாதிரி இருக்கும், இல்ல ஓவரா கருக விட்டு வத்தல் மாதிரி இருக்கும். ஆனா எங்க அம்மா செஞ்சுச்சுன்னு வையேன், அப்படியே வளவளப்பாவும் இருக்காது, கருகுன மாதிரி இருக்காது, அப்படி ஒரு டேஸ்ட்ல இருக்கும். எந்த மாதிரி தெரியுமா இருக்கும்? பாத்தியா, இந்த மாதிரி. என்ன டேஸ்டா? வர்றே வா. பசிக்குதா? வேற என்ன இருக்கு? அக்க இதுதான் நம்ம ஐட்டம், மெயின் டிஷ். இது சிக்கன் கிரேவியா இல்ல சிக்கன் மஞ்சூரியனான்னு தெரியல, பட் சிக்கன் செம்ம டேஸ்டா இருக்கும். ஆக்சுவலா ஒன்னு சொல்லட்டுமா, இந்த சாம்பார், இந்த சிக்கன் கிரேவி இதெல்லாம் சேர்த்து அடிச்சோன்னு வையேன், நீ கொடுத்து வச்சது அவ்வளவுதான். சிக்கன் மஞ்சூரியன். லெக் பீஸ் வேறையா? ஒரு உண்மையை சொல்லட்டுமா, பெரிய பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போனா கூட இந்த காம்பினேஷன் நீ எங்கேயும் சாப்பிட முடியாது. ட்ரூ. அஜ்ஜோ, ஒரு வாய் வேணாமா? ரைட் விடு. நீ கொடுத்து வச்சது அவ்வளவுதான். சோழி முடிஞ்சு. என்ன வாசனை? இந்த வாசனை போறதுக்கு 8 நாள் ஆகும் போலயே. உனக்கு பசிக்கல? இங்க பாரு, நான் வேணா சாப்பாடு போட சொல்லவா? சரின்னு மட்டும் சொல்லுமா, சாப்பாடு போட்டு உன்னை வீட்டுல கொண்டு போய் இறக்கி விட்டுறேன். ஓகேவா? கடைசி சான்ஸ்மா, சாப்பாடு போட சொல்லவா? ரைட். இதுக்கு மேல உன் இஷ்டமா? எனிவே, குட் நைட். பட்டா எங்க பட்னி நைட். மாமா, அப்பா உங்ககிட்ட தனியா பேசணும்னு சொன்னாரு. வர சொல்லு. சரிங்க மாமா. சமந்தி, மாப்பிள்ளை கிட்ட கன்சல்ட் பண்ண அபி விஷயத்த நம்ம வேற மாதிரி அப்ரோச் பண்ணாதான் நாம ஜெயிக்க முடியும்னு தோணுது. வேற மாதிரின்னா? இதை நான் உங்க கதைக்கே கொண்டு வர விரும்பலதான். இது வரைக்கும் நீங்க சட்டப்படி என்னென்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சு அவங்கள பிரிக்க பார்த்தீங்க, ஒர்க் அவுட் ஆகல. அப்பனா நாம சட்டத்துக்கு வெளியில கொஞ்சம் யோசனை பண்ணி தானே ஆகணும். இதை பாருங்க, அவ மனசை மாத்திரன்னு கொலைகளை எதுவும். சேச்சா, அப்படிலாம் எதுவும் இல்லை சம்பந்தி. நான் அப்படி பண்ணுவேனா? இது கொஞ்சம் வேற மாதிரி ஐடியா. நிச்சயம் யாருக்கும் எந்த விதமான பாதிப்பும் வராது. இந்த விஷயத்தை என்கிட்ட விட்டுருங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு எனக்கு தெரிய வேண்டாமா? அதான் வேணான்னு சொல்றேனே. எப்படியாவது சின்ன சின்ன வேலையை பண்ணி அபியை இங்க கொண்டு வர வேண்டியது என் பொறுப்பு. மாமா, சில விஷயத்துல நீங்க இறங்குனா அது உங்களுக்கு கௌரவம். சில விஷயங்கள்ல நீங்க சம்பந்தப்படாம இருக்கிறது தான் உங்களுக்கு பெருமையே. அததான் அப்பா சொல்றாரு. எவ்வளவு பண்ணிட்டோம், அப்பெல்லாம் மனசு மாறாதவ இவர் பண்ற வேலையால மனசு மாறிடுவாளா? எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்லை. அதான் எங்க பொறுப்புன்னு சொல்றேனே சம்பந்தி. நீங்க பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான். என்ன? அவ வீட்டுக்கு வந்ததும் தாலிய கழட்டுன்னு யாரும் சொல்லக்கூடாது. என்ன பேசுறீங்க நீங்க? ஆமா சம்பந்தி, அவளுக்கும் உங்களுக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை தாலி தானே. அதையும் நாங்க பாத்துக்கிறோம்.
அவளை முதல்ல வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறோம். அவ தாலியோட இருந்தாலும் அதை நீங்க கண்டுக்காதீங்க. பேசி பேசி எப்படியாவது அவ மனசை மாத்தி தாலியை கழட்ட வைக்க வேண்டியது எங்க பொறுப்பு. என்ன சொல்றீங்க? சரின்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க மாமா. அப்பா 1000 பிசினஸ் டீலிங்க ஈஸியா முடிச்சவரு. அபியோட விஷயமெல்லாம் அவருக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அவர் நினைச்சதை மட்டும் பண்றதுக்கு நீங்க பெர்மிஷன் கொடுத்தா போதும் மாமா. என்ன வேணா பண்ணிட்டு போங்க, ஆனா அதுல என்ன இழுக்காதீங்க. எனக்கு அவ வீட்டுக்கு வந்துட்டா போதும். எங்களுக்கு இது போதும் சம்பந்தி. அப்புறம் அந்த தாலி மேட்ரு முயற்சி பண்றேன். அவளா அந்த பேச்சை எடுக்காத வரைக்கும் நான் அதை பத்தி பேசல. போதுமா? சந்தோஷம் சம்பந்தி. இனிமே நாங்க பாத்துக்கிறோம். இந்த பிரச்சனையை முடிச்சு வைக்க வேண்டியது என் பொறுப்பு. வர்ஷா, பாமா உடனே போய் மாப்பிள்ளை கிட்ட பேசிடுவோம். சரிங்கப்பா. கொசு கடிச்சு செத்தாலும் சரி, பசியில செத்தாலும் சரி, என்ன நடந்தாலும் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன் அடம் பிடிக்கிறாளே. இவளை என்னதான் பண்றதுன்னு தெரியலையே. இத புடி. என்ன நீ வலிய மறைச்சுக்கிட்டு? காட்டன் புடவை அயனுக்கு கொடுத்தா 30 ரூபாய் கேக்குறாங்க. அதான் நாங்களே சுருக்கம் இல்லாம மடிக்கிறோம். அபி, பெரியம்மா, அபிமா, பெரியம்மா, நல்லா இருக்கியா கண்ணு? எவ்வளவு நாள் ஆச்சு உன்னை பார்த்து. எப்படி இருக்கீங்க தம்பி? இவ மூஞ்சில முழிக்கிறது முன்னாடி வரைக்கும் நான் சந்தோஷமா தான் இருந்தேன். எப்ப இவளை பார்த்தனோ அன்னையில இருந்து தான் டார்ச்சர். தலையில ஏறி உட்காந்துட்டு குடும்பத்தையே சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருக்கா. எத்தனை ஜென்மத்து பாவமோ எல்லாரும் சேர்ந்து அனுபவிக்கிறோம். இந்த தொல்லை எப்ப போகும்னு இருக்கு. என்ன அபி? இவளால எங்களுக்கு மட்டும் இல்லைங்க, இவளும் தான் கஷ்டப்படுறா. என்னத்துக்கு இதெல்லாம்? உங்க வீட்டுக்கு போமான்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா. இதுக்கப்புறம் நான் என்ன சொல்றது? சரி, இப்ப எதுக்காக வந்திருக்கீங்க? அபி நல்லா வாழணும்னு நான் வேண்டிக்கிட்டு கோவில்ல அன்னதானம் கொடுத்தேன். அப்படியே பிரசாதத்தை கொடுத்துட்டு போலான்னு வந்தேங்க. பிரசாதமா? அதன டிஃபன் கேரியர்ல எடுத்துட்டு வந்திருக்கீங்க? சித்ரா, அன்னதான பிரசாதம் அப்படிதான் வரும். ஓ. அபி, உனக்காக அர்ச்சனை பண்ணி உன் பேர்ல அன்னதானம் போட்டேன்டா. இது உனக்காக கோவில்ல கொடுத்த பிரசாதம். நீ மட்டும்தான் சாப்பிடணும், சரியா? ஏன் மத்தவங்க சாப்பிட்டா என்ன ஆகும்?
ஒண்ணும் ஆகாதுமா. என் பொண்ணு நல்லா வாழணும்னு பிரார்த்தனை பண்ணி அன்னதானம் போட்டேன். அந்த பலன் முழுசா அவளுக்கு போய் சேர வேண்டாமா? அதுக்காக தான் அவளை மட்டும் சாப்பிட சொன்னேன். அம்மா இங்க வேற யாரும் அதை சாப்பிட மாட்டாங்கம்மா. நீங்க கொடுத்துட்டு கிளம்புங்க. அபி, பெரியம்மா இதை குடுக்கறதுக்கு தாண்டா வந்தேன். நான் வரேன். புத்தியோட பொழைச்சுக்கோ, சரியா? எதா இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணுமா, நான் உடனே வந்து நிப்பேன். சரியாடா? இந்த மறக்காம இதை சாப்பிட்டுரு. நான் வரேம்மா, பத்திரமா இரு. அக்கா, இந்தம்மா கேரியர்ல வச்சே சாப்பிட முடியுமா? இன்னைக்கு பெரியம்மா வந்து பசி ஆத்திட்டாங்க. தினமும் வந்து அவங்களால சாப்பாடு தர முடியுமா? இதுக்கு நம்ம ஏதாவது பண்ணிதான் ஆகணும். சாப்பிட்டு 3 நாள் ஆச்சு. ஆனா 3 நாள் ஆகி இன்னும் கொழுப்பு குறைஞ்ச மாதிரியே தெரியலையே. எனக்கு இந்த மாதிரிலாம் பட்னி கிடந்து பழக்கம் இல்லை. அப்ப பழகிக்க. ஒருத்தி பட்னி கிடக்குறாளே, பாவமாச்சே, அவளுக்கு ஒரு வாய் சாப்பாடு கொடுப்போமேன்னு இந்த வீட்டுல இருக்கிற யாருக்குமே தோண மாட்டேங்குது. ஒருவேளை உனக்கு போடுறதே தண்டசோறு தான், அதனால எனக்கும் போடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க போல இருக்கு. அதுவும் நியாயம் தானே. எனக்கு போட்டா அது தண்ட சோறா இல்லையான்னு தெரியல. ஆனா உனக்கு போட்டாங்கன்னு வையேன், அது கண்டிப்பா தண்ட சோறு தான். எனக்கு நிறைய வேலை இருக்கு, வழிய விடு. எனக்கு ஒரு தீர்வு தெரியணும். என்ன தீர்வு? ஒரு தீர்வு இருக்கு. நீ உள்ள வந்தாலும் தெருவுல போய் நின்னு பாத்தியா? அதே மாதிரி சோறு போடும் வரை உண்ணாவிரதன் ஒரு போர்டு எடுத்து உன் கழுத்துல போட்டு நடு ஹால்ல போய் உக்காந்துக்க. அதுவும் இல்லைன்னு வையேன், அம்மா தாயே சாப்பிட்டு 3 நாள் ஆச்சுன்னு திரும்ப திரும்ப கூவிக்கிட்டே இரு. ரெண்டுல ஏதாவதுல ஒண்ணு உனக்கு சோறு கிடைக்கும். இனிமே உனக்கும் எனக்கும் தனியா சமைக்கலான் இருக்கேன். பரவாயில்லையே, உன்னோட இத்தோட மூளைக்குள்ள இவ்வளவு அறிவா? என்ன வீட்டுக்குள்ள வந்த உடனே குடும்பத்தை ரெண்டாக்கலான்னு பாக்குறியா? எனக்கு வேற வழி இல்ல. அப்ப பட்டி கடந்து சாவு, எனக்கு என்ன? ஆனா ஒண்ணு, எனக்கு சூப்பரான ஐடியா ஒண்ணு கொடுத்துருக்க. உன்னை துரத்துறதுக்கு என்ன பண்றதுன்னு மண்டையை போட்டு பிச்சுக்கிட்டே இருந்தேன். ஆனா சூப்பரான ஐடியா ஒண்ணு கொடுத்துட்டேன். ஒரு பருக்க சோறு கூட போடக்கூடாதுன்னு கீழே போய் சொல்லிட்டு போறேன். பாப்போம் நீ எத்தனை நாள் பட்னியாவே இருக்குன்னு. வெற்றி, ஏய் ஏய் வெற்றி, ஒரு நிமிஷம் நில்லு. ஏய் வெற்றி, நில்லுன்னு சொல்றல. என்ன? இங்க பாரு, இப்பதான் ஒருத்தி வழிய மறிச்சு என்கிட்ட செம்மையா வாங்கி கட்டிக்கிட்டா. நீயும் வாங்கி கட்டிக்காம வழிய விடு. நின்னு பேசினா எதுக்கு வழிய மறைக்க போறாங்களா? வேற ஒண்ணும் இல்ல, காலையிலே எங்க அம்மா என்ன கண்டுபடி பேசிருச்சா. அது பேச்சுல நானும் தப்பு தப்பா கற்பனை பண்ணிட்டேன். மனசு ஒரு நிமிஷம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நாம தான் தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு கண் கலங்கிட்டேன் தெரியுமா? ரொம்ப கலங்கிட்டியா? இங்க இருக்கு பாத்தியா செவுரு, 108 தடவை மடார் மடார்னு முட்டிக்க எல்லாம் கிளியர் ஆயிரும். உனக்கு எப்ப பார்த்தாலும் விளையாட்டு தான்ல. காலையில தான் நான் குழம்பி போயிருந்தேன். ஆனா நீ இப்ப அவகிட்ட பேசினதெல்லாம் கேட்ட உடனே ஃபுல்லா கிளியர் ஆயிடுச்சு. என் மனசுல துளி கூட சந்தேகம் இல்ல. நீ இனிமே எனக்கு தான். நாம 2 பேரும் தான் ஒன்னா சேர போறோம். என்ன சொல்ற? போட்டணும் ஆளையும் மண்டையும் போடி. ஏய் நில்லு. உனக்கு தான் இந்த வீட்ல எந்த உரிமையும் இல்லைன்னு எல்லாரும் சொல்றாங்கல்ல. அப்புறம் எதுக்கு இங்கே இருந்து எல்லாருமே டார்ச்சர் பண்ற? கிளம்பி போக வேண்டியதானே? அப்படி என்னத்த கண்ட எங்க வெற்றி கிட்ட? எதுக்காக இவ்ளோ தூரம் நீ அவகிட்ட மறுகிட்டு நிக்கிற? சரி, நீங்க வந்து எத்தனை நாள் ஆச்சு? ஒரு 2 நாள் 3 நாள்? யாராவது ஒருத்தர் வெற்றி உன்கிட்ட நல்லவன்னு சொல்லிருக்காங்களா?
எல்லாரும் அவனை ரவுடி பொறுக்கின்னு தானே சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் அவனை பெத்தவங்க கூட அதே வார்த்தை தானே சொல்றாங்க. இப்படி யாருக்குமே பிடிக்காத ஒருத்தனுக்காக நீ எதுக்கு இவ்ளோ பாடுபடுறன்னு எனக்கு புரியவே இல்ல. உனக்கு எப்படி வெற்றியை பிடிச்சிருக்கா இல்ல பிடிக்காம தான் அவரை கல்யாணம் பண்ணிப்பேன்னு பின்னாடியே அலையிறியா? ஒருத்தருக்குமே பிடிக்காத மனுஷன்னு சொல்றியே, அப்போ உனக்கும் பிடிக்கலையான்னு கேக்குறேன். இங்க பாரு, எனக்கு அத பத்தி எல்லாம் கவலை இல்ல. உனக்கும் வெற்றிக்கும் செட்டே ஆகாது. நான் இந்த ஏரியாலே பிறந்து வளர்ந்தவ. அடிதடியில எனக்கு தண்ணிப்பட்ட பாடு. ஆனா நீ அப்படியா? சத்தியமா சொல்றேன், உனக்கு இதெல்லாம் செட்டே ஆகாது. இங்க இருந்து கிளம்பிடு. அத நான் சொல்லணும், நான் தான் டிசைட் பண்ணணும். இத்தனை வருஷமா நான் அவன் பக்கத்துல நின்னு வளர்ந்தவ. நான் சொல்றேன், அவன் ரொம்ப கெட்டவன். அவனை விட்டு போறதுதான் உனக்கு நல்லது. அப்படி கெட்டவன் நினைக்கிறேன்னா நீ அவன் பின்னாடியே அலையற? அது அது ஏன் பர்சனல், அது ஏன் முடிவு. சரி, சிம்பிளா கேக்குறேன், உனக்கு வெற்றியை பிடிக்குமா பிடிக்காதா? என்ன மடத்தனமான கேள்வி இது? பிடிக்காமலே அவன் பின்னாடி தெரிஞ்சிட்டு இருக்கேன். சோ அவன் ரவுடியா இருந்தாலும் பொறுக்கியா இருந்தாலும் உனக்கு அவனை பிடிச்சிருக்கு. ஏன் ஏன் பிடிச்சிருக்கு? அதெல்லாம் உன்கிட்ட சொல்லணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. நான் சொல்றேன், ஊர் அவனுக்கு என்ன பேர் வச்சாலும் பேசிக்கா அவன் நல்லவன். அதனாலதான் உனக்கு அவனை பிடிச்சிருக்கு. கரெக்டா?